முன் வைபவமே இப்படின்னா திருமணம் எப்படி இருக்கும்? எங்க நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். தொழிலதிபர் முகேஷ் அம்பானியோடைய இளைய மகன் ஆனந்த் அம்பானியோடைய திருமண முன்வைபவம் குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜாம்நகர்ல கடந்த 3 நாட்களா நடந்துச்சு. இதுல 1000 பிரபலங்கள் பங்கேற்றாங்க. ரிலையன்ஸ் குடும்ப தலைவரான முகேஷ் அம்பானி, நீதா அம்பானியோடைய இளைய மகனான ஆனந்த் அம்பானிக்கும் அவரது காதலியான ராதிகா மெர்ச்சண்டுக்கும் ஜூலை 12ஆம் தேதி திருமணம் நடைபெற இருக்கு. அதற்கான முன் திருமண வைபவங்கள் குஜராத் மாநிலம் ஜாம்நகர்ல கடந்த 1ஆம் தேதி தொடங்கி நேற்றுதான் நிறைவு பெற்றது. ஏற்கனவே மகள் இஷா அம்பானி, மூத்த மகன் ஆகாஷ் அம்பானி ஆகியோருடைய திருமணங்கள் வெகு விமர்சையா நடத்தி முடித்த நிலையில முகேஷ் அம்பானி தற்போது இளைய மகனான ஆனந்த் அம்பானி திருமணத்தையும் மிக பிரம்மாண்டமா ஏற்பாடு செஞ்சிருந்தாரு. சுமார் 400 ஏக்கர்ல புதிய நகரத்தையும் 3000 ஏக்கர்ல வந்தாரா அப்படின்னு புதிய வனத்தையும் அம்பானி குழுமம் உருவாக்கி இருந்துச்சு. இங்குதான் ஆனந்த் அம்பானி அவர்களுடைய திருமண முன்வைபவ நிகழ்ச்சி நடந்துச்சு. இதையொட்டி ஜாம்நகர்ல இருக்கக்கூடிய விமான நிலையம் 10 நாட்களுக்கு மட்டும் சர்வதேச விமான நிலையமா மாற்றப்பட்டுச்சு. நாள்தோறும் 140 விமானங்கள் ஜாம்நகர் விமான நிலையத்துல தரையிறங்கின. முதல் நாள் நிகழ்ச்சியில அமெரிக்க பாப் பாடகையும் நடிகையுமான ரிகானாவுடைய இசை கச்சேரி நடந்துச்சு. இந்த இசை கச்சேரிக்காக மட்டும் சுமார் 75 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கதா கூறப்படுது. 2ஆம் நாள்ல விருந்தினர்கள் அனைவரும் ஜாம்நகர்ல இருக்கக்கூடிய 3000 ஏக்கர் வனத்தை சுற்றி பார்த்தாங்க. பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடந்துச்சு. 3ஆம் நாளான நேற்று வந்தாரா வனப்பகுதியில் இருக்கக்கூடிய யானைகளை பார்ப்பதற்காக விருந்தினர்கள் எல்லோரும் அழைத்து செல்லப்பட்டாங்க. மாலையில இசை கச்சேரி, ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளோட ஒரு வழியா திருமண முன்வைபவ நிகழ்ச்சி நிறைவடைந்துச்சு. நடிகர் ரஜினிகாந்த் மனைவி லதா, மகள் ஐஸ்வர்யாவோட நேற்று நிகழ்ச்சியில கலந்து கொண்டாரு. நடிகர்கள் அமிதாப் பச்சன், ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான், சஞ்சய் தத், அபிஷேக் பச்சன், ராம் சரண், சயீப் அலி கான், ரன்வீர் சிங், நடிகைகள் ஐஸ்வர்யா ராய், கரீனா கபூர், தீபிகா படுகோன், சாரா அலி கான், ஆலியா பட், ஜான்வி கபூர், கேத்ரினா கைஃப், இயக்குனர் அட்லி உட்பட ஒட்டுமொத்த இந்திய திரையுலகமும் ஜாம்நகர்ல தான் இருந்துச்சு. கிரிக்கெட் வீரர்கள் சச்சின், தோனி, ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, பிராவோ, ரஷீத் கான் உட்பட ஏராளமான விளையாட்டு பிரபலங்களும் இந்த விழால பங்கேற்றாங்க. மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா உட்பட ஏராளமான அரசியல் தலைவர்களும் இந்த விழால பங்கேற்றாங்க. அமெரிக்காவுடைய மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில் கேட்ஸ், பேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜூக்கர்பெர்க், அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்புடைய மகள் இவாங்கா உட்பட வெளிநாட்டு பிரபலங்களும், இந்தியாவை சேர்ந்த ஆனந்த் மகேந்திரா உட்பட பெரிய தொழிலதிபர்கள் என மொத்தமா 1000 சிறப்பு விருந்தினர்கள் 3 நாட்கள் நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றாங்க. இந்தியா, தாய்லாந்து, மெக்சிகோ என பல்வேறு நாடுகளை சேர்ந்த 2500க்கும் மேற்பட்ட உணவு வகைகள்லாம் காலை, மதியம், மாலை மற்றும் இரவு நேரங்கள்ல பரிமாறப்பட்டுச்சு. உணவுக்காக மட்டும் சுமார் 130 கோடி ரூபாய் வரைக்கும் செலவிடப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. விருந்தினர்கள் தங்குவதற்காக அதிநவீன வசதிகளுடன் கூடிய கூடார வீடுகளும் அமைக்கப்பட்டிருந்துச்சு. பாலிவுட்டுடைய முன்னணி நடிகர்கள் ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான் ஒரே மேடையில நடனமாடியது. முகேஷ் அம்பானி, நீதா அம்பானியோடைய அழகிய நடனம், புதுமண தம்பதி ஆனந்த் அம்பானி, ராதிகா மெர்ச்சண்டுடைய நடனம், தோனி, இவாங்கா ட்ரம்பின் தாண்டியா நடனம், ரிகானாவின் பாடல் என சமூக வலைதளங்கள் முழுவதுமே அம்பானி இல்ல திருமண முன்வைபவ நிகழ்ச்சிகள் தான் ஆக்கிரமித்து இருந்துச்சு. இந்தியா மட்டுமின்றி ஒட்டுமொத்த உலகத்துடைய கவனத்தையும் இந்த திருமண முன்வைபவ நிகழ்ச்சிகள் ஈர்த்திருந்துச்சு. ஜாம்நகர்ல கடந்த 3 நாட்கள்ல நடைபெற்ற நிகழ்ச்சிக்காக மட்டும் சுமார் 1250 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கதா கூறப்படுது. திருமண முன் வைபவமே இவ்வளவு பிரம்மாண்டமா நடத்தப்பட்டிருக்குன்னா அப்போ கல்யாணம் எப்படி இருக்கும்?